வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ராதிகா சரத்குமார் ஒரு நடிகையாக, ஒரு தயாரிப்பாளராக, சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவியாக, பன்முகம் கொண்ட பிரமுகராக ராதிகா சரத்குமார் இருக்கிறார். தன்னுடைய கணவர் சரத்குமாருடைய அரசியல் வாழ்க்கையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் ராதிகா. வாருங்கள், ராதிகா சரத்குமார் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன, அரசியலிலிருந்து சினிமா வரை. வாருங்கள், ராதிகாவிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய தந்தை எம்.ஆர். ராதா ஒரு தீவிரமான பகுத்தறிவாதி அறியப்பட்டவர். உங்களுடைய கணவர் சரத்குமார் ஒரு பயங்கரமான ஒரு தீவிரமான ஆன்மீகவாதி அறியப்பட்டவர். பகுத்தறிவுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் இடையிலான உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? வளர்ந்தது அப்படி தான். எங்கள் ஃபாதருக்கு எந்த பிலீஃபும் கிடையாது. ஏதாவது கேட்டால் கடவுள் தெரியாது, கரண்ட் மாதிரி. சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்லுவாரோ அது மாதிரி சொல்லுவார். கரண்ட் மாதிரி தொட முடியுமா, அது மாதிரி தான் அப்படிம்பாரு. தவிர அவர் எதுவுமே எங்கள் மேலே திணிக்கலை. பட் நான் பெரும்பாலும் கான்வெண்ட்டில் படித்தனால, நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன், கான்வெண்ட்டில் படித்தனால நான் நிறைய கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னுடைய கார்டியன்ஸ் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியாக இருந்தனால, அவர் இன்றைக்கி ஒரு பெரிய அமைச்சர் இலங்கையில். அவங்க வீட்டில் நான் வளர்ந்தனால அவங்க முஸ்லீம் வழிபாடெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் தான். அது மட்டும் இல்லை, என் கணவரை சரத்குமாரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஆன்மீகவாதி. பட் எனக்கும் அவர் கூட இருந்த அது மாதிரி. பட் ஐ ஆல்சோ பிலீவ் இன் த சேம் திங். உங்களுக்கு ஒரு 3 விதமான மதத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு என்ன இருக்குது? என் பசங்களுக்கு எதுவுமே திணிக்கிறது இல்லை. ஸோ தே ஆல்சோ வில் ஃபாலோ வாட் தே வாண்ட் டு ஃபாலோ. உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு சொன்னால் தான் நீங்கள் உங்களுடைய விஷயம் வர முடியும். 1978 உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கூட நடித்த பல ஹீரோக்களே காணாமல் போயிட்டாங்க. ஹீரோயின்களுடைய சினிமா வாழ்க்கை ரொம்ப குறுகியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகும் கூட 35 வருஷத்துக்கு பிறகு கூட ஃபீல்டில் உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. எப்படி அதை சாத்தியமாக்குனீங்க? உண்மையிலே எனக்கே சில டைம் வியப்பாக இருக்குது. நான் இது நினச்சி நான் செய்யலை. நான் சினிமாவே எனக்கு பிடிக்காது. சினிமாவில் நடிக்க வரப்போ ஏன்டா நடிக்க வந்தேன்னு இருந்தேன். ரொம்ப ஆக்சிடென்டெல்லாம் வந்தேன். படம் நடிக்க போகும்போதெல்லாம் ஓடி போகணுன்னு நினச்சேன். ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் நான் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒருவேளை கடவுள் நீங்கள் சொல்கிற மாதிரி எது பிடிக்காதோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியல. பட் அந்த டைமில் என்னுடைய மனநிலை நான் சினிமாவில் இருக்கக்கூடாது, ரொம்ப இருக்கக்கூடாது, போயிட்டோம், இந்த ஒரு வருஷம் போதும்னு. பட் நான் இது இன்னொரு வாட்டி ஒரு முறை நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நான் எப்போவுமே ஜெய்சங்கர் சார் கூட நிறைய படம் அப்போ பண்ணப்போ ஜெய் சார், நான் ஜெயமாமான் தான் கூப்பிடுவேன் அவரை. நான் எப்போன்னு சொல்லுவேன், நான் நடிக்கக்கூடாது, இந்த வருஷம் இதோட முடிச்சுட்டணும் ஜெயமாமா, நான் போயிடுவேன், நான் போய் படிக்கணும், என் லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போ சொல்லார், ராதிகா நீயும் சரி லக்ஷ்மியும் சரி, லக்ஷ்மி அவங்க ஆர்டிஸ்ட், நீங்கள் 2 பேரும் சினிமா விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். நான் அது விதிக்கப்பட்டது. ஆமாம் அது. பட் ஆக்சுவலாக நான் நினைக்கல, எதிர்பார்க்கல அது. ஆனால் பட் ஒவ்வொரு டைமும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இப்போ கல்யாணம் ஆனால் இதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற காலத்தில் ஐ வாண்டட் டு ப்ரூவ். ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் பண்ணக்கூடாது. அந்த எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு சாத்தியமாக மாறிடுச்சு. ஸோ நான் குழந்த பிறந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பாரதி ராஜா சார் திருப்பி என் லைஃப்பை மாற்றினார். இல்லை நீ கிழக்கு சீமையில் நீ தான் பண்ணணும் அப்படின்னு. நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், அடம் பிடிச்சேன். குழந்தையோடு சேர்ந்து கூட்டிகிட்டு 2வது மாதமோ 3வது மாதமோ கூட்டிகிட்டு வத்தலை கொண்டு போய் அந்த படத்தில் நடிக்க வச்சு, அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆனோன்னு திருப்பி சினிமாவில் அடுத்தவங்களோட உழைப்பு நிறைய தேவை. ஒரு டைரக்டர் இருக்கணும், ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கணும். பட் டெலிவிஷனுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். அண்ட் இட் இஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட். என்னுடைய கெரியர் நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஐ டுக் தட் டிசிஷன். பட் தேங்க்ஃபுல்லி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. நான் எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக மாறினதுனால அது எனக்கு சாத்தியமாகி போச்சு. அஃப்கோர்ஸ் அடுத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் கூட கோஸ்டார்ஸ் நிறைய பேர், என்னுடைய குரூப்பில் நிறைய பேர் இன்றைக்கி ஓகே நான் ஒரு பிரேக் இல்லாமல் நடிச்சிருக்கேன். அப்போ நான் வரப்போகும்போது ஒரு ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் லீடிங்கில் இருந்தாங்க. ஸ்ரீதேவி கூட பிரேக் எடுத்து திருப்பி வந்தாங்க. ஸ்ரீபிரியா அவங்களும் பிரேக் எடுத்தாங்க, அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. பட் ஷீ லிவ்ஸ் ஹர் லைஃப் டிஃப்ரெண்ட்லி. பட் எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் கூட தே டேக்கன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அதுக்காக அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. தே ஹாவ் அ லாட் ஆஃப் டேலண்ட்.
பட் எனக்கு இருந்த வாய்ப்பு, நான் எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து என்னை இவ்வளோ தூரம் தங்க வச்சது. அதுதான் என்னோட ஆச்சரியமான பாயிண்ட். அதாவது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, திரையுலக வாழ்க்கையும் சரி, டிவி வாழ்க்கையும் சரி, உங்களுடைய நிறுவனமாகட்டும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தீங்க. இந்த மனோதிடம், நம்பிக்கை அப்பாட்டந்து வந்த விஷயமா, இல்லை நீங்கள் விழும்போது இல்லை நம்ம விழுந்தவனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் வளர்த்துக்கிட்ட மனோதைரியமா? என் அப்பா பார்த்து நிறைய தைரியத்தை பற்றி கற்றுக்கிட்டேன். பட் எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட ரொம்ப தைரியசாலி அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் உமன். அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். பட் லைஃப்பில் வந்து நம்ம விழ தான் எல்லோரும் கேட்பாங்க. நான் எப்பவும் கிண்டல் பண்ணுவேன் என் வீட்டுக்காரரை. அவர் வந்து ரொம்ப பாடி பில்டிங், அப்புறம் ஹெல்த் கான்ஷியஸ், ஜிம்முக்கு போகிறது. நான் சொன்னேன், நீங்கள்லாம் வெயிட் எல்லாம் தூக்கி மசில் வளர்த்துக்கிறீங்க, நான் விழுந்த உடனே நான் ஏந்திக்கிறேன் பாருங்கள், அங்கே தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் வளர்த்துக்கிறேன்னு. எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு வீழ்ச்சியும் அதை ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஐ ஃபீல் தட் இஸ் த ஒன்லி திங். நான் யாருக்காவது சொல்லணுன்னு நினச்சா அதை பற்றி ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணி அதில் முடங்கி போயிட்டோன்னா ஏந்திக்கவே முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏந்திக்கிறோமோ அதுதான் சேலஞ்ச். சினிமாவிலேருந்து ஒரு பிரேக் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த டிவி சீரியல்கள், இந்த மாதிரி தொலைக்காட்சி மீடியம் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, அதில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் யூகிச்சிங்க? நீங்கள் வந்து பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை. நான் வரப்போகும்போது எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் அந்த பீரியடில் நான் நடிக்க வந்தேன். அப்போ நல்ல கிழக்கு சீமையிலுக்கு அப்புறம் நிறைய படம் நடிக்க போகும்போது தான் நான் டெலிவிஷனுக்கு வந்தேன். அப்போ எனக்கு என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஐ திங்க் எனி ஒர்க்கிங் மதர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது அப்புறம் மறுபடியும் சினிமா வந்து அவங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படணும். அதாவது அப்புறம் அவங்க சொல்கிற கேரக்டர், அப்புறம் அர்த்தமில்லாத ஒரு கேரக்டர், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் பண்ண வேண்டிய சில படங்கள், இதெல்லாம் என்னை வந்து அதை நெருக்க ஆரம்பித்தோடனே, நோ, என் கரியர் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், ஐ நோ ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லி தான் நான் சித்தி ஆரம்பித்தேன். ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போச்சு. சித்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஐடியலான ஒரு ஆள், ஒரு இது மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனால் பொதுவாக சீரியல்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட பெண்களே காட்டக்கூடிய விஷயம், வழக்கமான இயல்பான பெண்களே இல்லாத ஒரு விஷயம் தான் சீரியல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு இல்லையா? ஒரு இயல்பான பெண்களை பார்க்கணும், ஓவரான ரௌத்ரம் அல்லது ஓவரான உணர்ச்சி அல்லது ஓவரான அழுகை, இது மாதிரி ஏதோ ஒன்று, ஏதோ எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படிங்கிற மாதிரியே பெண்களை குறிப்பாக எல்லா கேரக்டருமே அது மாதிரி சுட்டி காட்டிட்டோமா? எல்லா சீரியல்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இன் ஜென்ரல் ஆல்சோ நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் வாட்ச் மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸ். நான் எப்போன்னு சொல்லுவேன், டெலிவிஷன் நான் பார்க்குறது கம்மி. நான் டெலிவிஷன் பார்க்குற முகங்களை தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன். பட் என்னென்னா, பட் டெலிவிஷனில் வந்துட்டால் இன்றைக்கி இருக்கிற இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு அண்ட் தேர்ஸ் லாட் ஆஃப் காம்படிஷன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், மேபி அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு கட்டத்தை காட்டணும், அந்த ஆடியன்ஸை தக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் காட்டலாம். பட் நான் ரைட்டர்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ண போகும்போது இந்த விவாதம் வரப்போகும்போது நான் சில டைம் ஆர்கியூ பண்ணுவேன், இது வந்து எப்படி அப்படி இப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அவங்க ஒரு சில சந்தர்ப்பங்கள் சொல்லுவாங்க, சில சூழ்நிலையில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்காட்டி சொல்லுவாங்க, பேப்பரில் வர்றது சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நடக்கிறது சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சித்தரித்து காட்டும்போது யூ ஹாவ் டு மேக் இட் பிகம்ஸ் லார்ஜர் தென் லைஃப். இந்த மாதிரி பெண்கள் இல்லைன்னு 100% இல்லைன்னு நீங்கள் வந்து சமுதாயத்தில் சொல்ல முடியாது. ஸோ அது நீங்கள் வந்து டெலிவிஷனில் காட்ட போகும்போது இட் லுக்ஸ் பிக். ஸோ இது மாதிரி ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறது சகஜம். பட் இட் இஸ் தேர், இட் இஸ் அ ஃபேக்ட் ஆஃப் லைஃப். பெண்களுக்கு எதிரி பெண்கள் நிறைய விஷயத்தில் வாழ்க்கையில். இட் இஸ் அனுபவித்தவங்க, அதில் வாழ்ந்தவங்க இது கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். வந்து ஒரு பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்துட்டாலும் கூட ஒரு மிகைப்படுத்த விஷயமா ஒரு சீரியலில் சொல்லப்படுறது. அதாவது வந்து விதிவிலக்குகளை வந்து விதியாக கொண்டு வராங்க. செய்திகளை வந்து வர்றதுங்கிறதே 100 குடும்பங்களில் 1000 குடும்பம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அங்கே உள்ளது. ஆனால் இது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பூதாரமாக மாற்றி ஒரு பலவிதமான கேரக்டர் கொண்டு வரணும். ஏன்னா டிவி சீரியலில் பொதுவாக வந்து வில்லன், சினிமாட்டிக் வில்லன் பார்க்க முடியாது, குடும்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி வில்லன் தான் வரும். அப்போ அவனை எக்ஸ்ட்ரீம் கேரக்டராக காட்டுறதுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக முனைஞ்சி செயல்படக்கூடிய விஷயமா பார்க்குறோமா? அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்குங்க. பிகாஸ் எல்லா சீரியலும் எல்லாருமே பார்க்க முடியுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஏதோ ஒன்று ஹைலைட் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் இப்போ நான் எடுக்கிற சீரியல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் நான் ஒரே ஸ்லாட்டில் ஒரே இதில் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் வாட் ஐ எம். எல்லா க்ரியேட்டிவ் கண்டென்ட்டும் நான் பார்க்குறேன். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் பண்ணி காட்டுறது வந்து தவறுன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் தட் இஸ் அ சினிமேட்டிக் லைசன்ஸ். இப்போ ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு சம்பவம் எடுத்து காட்டுறோம், அது எங்கே தினம் நடக்கிற விஷயமா நாங்கள் காட்டுறோம். இப்போ அரசியல்வாதிகளை தவறானவங்கன்னு எல்லா படத்துலேயும் காட்டுறோம். ஐ மீன் 100 out of 100
பாலிட்டிஷியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா என்ன? அது மாதிரி தான். அது ஒரு படங்கிறதுனால ஒரு ஃபர்கிவிங் நேச்சராக இருக்குது. டிவினா கொஞ்சம் ஃபர்கிவிங் நேச்சர் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு நவீன எழுத்தாளர்களாகட்டும், விமர்சகர்களாகட்டும் வந்து ஒரு கலாச்சார சீரழிவுக்கே இந்த சீரியல் தான் வித்துடுது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நம்ம கல்ச்சரை வந்து தூக்கி பிடிக்கிற நிலைமை தாண்டி அதை வந்து காலி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு 2 மனைவி, 2 கணவன், முறைகெட்ட உறவு, இது மாதிரி மாறுபட்ட விஷயங்களை கொண்டு கலாச்சார சீரழிவுக்கு வித்துடுது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலைங்க. பிகாஸ் பேசிக்லி விமென் வந்து டெலிவிஷன் பார்க்குறாங்க. டெலிவிஷன் பார்க்குறதுல என்ன கலாச்சார சீரழிவு? நல்லதும் இருக்குது வாழ்க்கையில், கெட்டதும் இருக்குது. நீங்கள் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, அன்றைக்கி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஸ்மோக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது நீங்கள் படத்தில் காட்டினாலும் சரி, டிவியில் காட்டினாலும் சரி, whatever I'm saying, எல்லாருக்குமே நல்லது கெட்டது எடுக்க தெரியும். அதாவது இது காமிச்சா இதனால தான் நாங்கள் கெட்டு போகிறோன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய ஊரில் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி வாழ்கிறோங்கிறது இப்போ நான் வந்து அடுத்தவங்களை சொல்ல முடியாது, நான் என் சீரியலை தான் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய சீரியல் இப்போ வாணி ராணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து 2 சிஸ்டர்ஸ், அந்த 2 சிஸ்டர்ஸ் இந்த கூட்டு குடும்பமாக வாழ்கிறது வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இப்போ எல்லாமே இந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருக்குமா, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் நாங்கள் எடுத்து காட்டுறோம். ஆனால் இருக்கிறதும் கஷ்டம்னு எடுத்து காட்டுறோம். பிரிஞ்சு போனால் என்ன ஆகும், வாட் இஸ் அ மனப்போராட்டம், இதுதான் நான் வந்து இந்த கதையில் நான் வந்து வச்சுருக்கேன். இதே சித்தியில் எடுத்தால் கூட குடும்பம் எப்படி ஒன்றா இருக்கணும்னு, ஹவு அ உமன் கேன் பி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரொடெக்ட் அ ஃபேமிலி அப்படிங்கிறதும் நான் காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு அதில் கலாச்சார சீரழிவு இதில் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. சில தப்பான கேரக்டர்ஸ் இப்படி போனால் இப்படி தப்பு, அப்படி இதோட விளைவு என்ன அப்படிங்கிறது நாங்கள் காட்டுறோம். இது செஞ்சால் இதுதான் கரெக்ட், இப்படி தான் வாழ முடியுங்கிறது ஐ டோன்ட் திங்க் எந்த சீரியலையும் காட்டுறாங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் ஷோயிங் இட் இன் எனி சீரியல். ஆனால் நம்ம சினிமாவில் காட்டப்படுற காட்சிகளுக்கும் டிவி சீரியலில் காட்டப்படுற காட்சிகளுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம். நீங்கள் தியேட்டரில் வேறு, ஹாலில் வேறு அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கும், வீட்டில் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் ஒன்றி பார்க்குறதுக்கும் அதோட இம்பாக்ட் வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. தாக்கம் வந்து அது தவறுன்னு சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குல்ல. உடனே வந்து தப்புக்கு வந்து தண்டனை இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு எந்த சீரியல்லும் இந்த மாதிரி கெட்டவளாக இருந்தால் தான் நீ வாழ முடியும் அப்படிங்கிறது காட்டின மாதிரி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அலவுட் ஆல்சோ. ஏன்னா சேனல்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கற்பழிப்புகள் வந்து ரொம்ப கவனத்தை கவரும்படியாக, கவனத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாத கற்பழிப்புகள் நிறையா நடந்திருக்கு. டெல்லியில் நிர்பயா கேஸ் ஆகட்டும், மும்பையில் ஒரு பெண் பத்திரிகையாளர் ஆகட்டும், இது வந்து உண்மையில் அதிகரிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து மிகப்படுத்தி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? வழக்கமாக அதாவது இந்த கற்பழிப்புங்கிறது வந்து காலங்காலமாக இருக்கிறது. ஐ திங்க் த ஓல்டஸ்ட் கம்ப்ளைண்ட் இந்த நம்ம வாழ்க்கையில் வந்து ஹியூமன் ரேஸோட பெரிய ப்ராப்ளமே அப்யூசிங் ஆஃப் விமென். அது கற்பழிப்பாக இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் மென்டல் டார்ச்சராக இருக்கட்டும், இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் மீடியா இஸ் ஆல்சோ அது மிகைப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும், பட் இவ்வளோ மீடியா இருக்குது, அவங்களும் இதை காட்டி தான் ஆகணும். காட்ட போகும்போது ஒரு அவேர்னஸ் வருது. ஐ ஃபீல் தட் வி ஷுட் டேக் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். இதில் எல்லாம் நடக்கிறதுக்கு, இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வி ஆல்சோ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். அதாவது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல, யூ ஹாவ் டு லுக் அட் இட் வெரி ஸ்ட்ராங்லி. அதாவது இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரப்போகுது மேபி இந்த ஃபியர் ஃபேக்டரும் செட்டில் ஆகிடும். இது எங்கே நடக்குதுன்னா, பீப்புள் லோவர் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டியில் இருக்கிற ஆண்கள் செய்கிற காரியம் அதிகமாக இருக்குது. ஒரு ஜெசிகா மாதிரி ஒரு கேஸில் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் வந்து குடிச்சிட்டு குடிபோதையில் ஒரு பெண்ணை சுட்டு தள்ளுறதுலையும் நடக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரொம்ப டிஸ்டர்பிங் தான். 2 இடத்துலையும் போதை ஒரு அடிப்படையான காரணமாக கண்டிப்பாக அது தட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். அதுவும் பேரண்ட்ஸும் கண்காணிக்கும். இப்போ இந்த லோவர் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், பிகாஸ் தேர் இஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் தெம். அவங்க எல்லாம் எங்கேயோ போய் உட்காந்துட்டு குடிக்கிறாங்க, கொள்கிறாங்க, இது மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். எங்கேயோ பஸ் கிளீனரும் பஸ் டிரைவரும், தே ஆர் வெரி புவர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் திஸ். யூ கான் அதுக்காக ஒரு பெண்ணை வந்து குறை சொல்கிறதோ, அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுனால இப்படி நடக்கிறது சொல்கிறது, ஐ அப்சல்யூட்லி டிஸ்அக்ரி வித். அந்த விமர்சனம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சினிமா மற்றும் ஊடகங்களில் வந்து பெண்கள், குறிப்பாக நடிகைகள் வந்து ஒரு அவங்களுடைய கவர்ச்சிகரமான தோற்றத்தை பார்க்கும்போது அதை டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்களுக்கு எது சாத்தியமோ அதை செய்கிறாங்க அப்படின்னு. அது வந்து நான் அது ஏற்றுக்கவே முடியாது. cannot happen. You cannot think like that. இந்த மாற்று விமர்சனம் வைக்கிறவங்க சொல்கிறாங்க, அப்போ குழந்தைகள்லாம் எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ண முடியும்? நிறைய இடங்கள் that is also true. அப்போ அது நெக்ஸ்ட் நான் அதுதான் கேட்டிருப்பேன், நான் உங்களை கேட்க வந்திருப்பேன். ஐ மீன் அப்போ எப்படி ஒரு குழந்தைய வந்து ஒரு 3 வயசு பொண்ணை போய் கற்பழிக்கிறாங்க, 5 வயசு பொண்ணாங்க, எங்கேருந்து வந்தது? அது பார்த்தா கத்ரீனா கேஃப் மாதிரி தெரியுதா? எப்படி, எனக்கு புரியலையே. இட் இஸ் அ மென்டல் சைக்காலஜி விச் இஸ் டோட்டலி ராங். அது வந்து அப்ரிங்கிங்கில் தப்பாக போயிருக்கு.
அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்ரிங்கிங்கே தப்புங்கிறப்ப இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அண்ட் நவ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், ஐ திங்க் இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷா பாம்பே எங்கேயோ, சின்ன சிப்பு விற்கிறாங்கன்னு. அந்த சிப்பு வந்து எந்த சிகரெட் கடையோ எங்கேயாவது ஒரு பீடி கடைக்கு போனாலும் அந்த சிப்பு கிடைக்கும். அது வந்து எல்லாமே எக்ஸ்ரேட்டட் ஃபிலிம்ஸ், எக்ஸ்ரேட்டட் ஃபோட்டோகிராஃப்ஸ். யூ கேன் பை இட், புட் இட் இன் யுவர் ஃபோன் அண்ட் see it. சீரழிவு அங்கே கிடைக்குது. சென்னையில் இருக்கா? சாரி, நான் கேள்விப்பட்டது அங்கே இருந்து. அண்ட் வி கான் பிளேம் த போலீஸ் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் போலீஸ் ஹேவ் டு டேக் டஃபர் மெஷர்ஸ். ஏன்னா இப்போ வந்து பாப்புலேஷன் ஆல்சோ அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி தவறுகளும் அதிகமாகிடுச்சுன்னா ஐ திங்க் நம்மளும் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ வரும் முன் காப்போங்கிற சொல்கிற மாதிரி வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு பேட்டில் ஆல் திஸ். இப்போ ஆல் த கிரைம்ஸ் வந்து சைபர் கிரைம்ஸாக போகுது. ஸோ ஹவு வி ஆர் பேட்லிங் தட் வி ஆல்சோ ஹாவ் டு பேட்டில் திஸ். ஏன்னா இந்த போதை அப்புறம் இந்த மாதிரி சீரழிவு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஐ திங்க் வி ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸால் வந்து அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியுமா வேணா இருக்கலாமே தவிர தடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஆமாம். பட் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருடைய தாக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கான காரணமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சரி, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. அவங்க தப்பு பண்ணால் இது அவங்களுடைய தப்பு தான். அவங்கள நீங்கள் இதை பார்த்து தான் கெட்டு போனீங்கன்னா, நான் வந்து சொன்னேன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ நம்ம கல்ச்சரே அப்படின்னு வச்சுக்கிங்களேன், we have a certain culture about ourselves. அது வந்து காலங்காலமாக இருந்து நம்ம வளர்ந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், மாடர்னாக இருக்கிறோம், படிக்கிறோம், எல்லாமே எக்ஸ்போஸாக இருந்தாலும் we come back to our family. we have, அதாவது இந்தியன்ஸை வந்து உலகம் முழுவதும் பார்த்தாலும் எல்லாரும் பார்த்து பெருமைப்படுற ஒரே விஷயம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். எங்கே போனாலும் எந்த வேலையாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துடுவாங்க. இன்னொன்று வந்து அதே ஹார்ட் ஒர்க் அவங்க ஃபேமிலிலையும் காட்டுவாங்க. அந்த ஃபேமிலி ஒன்றா இருக்கணும், அந்த ஃபேமிலி அதாவது எங்களுக்குள்ளே இருக்க சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர். அஃப்கோர்ஸ் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு அட்வென்ட் ஆஃப் காலம் வந்து மாற்றம்ங்கிறது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. தட் இஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். சேஞ்ச் தான் வளர்ச்சி. அந்த சேஞ்ச் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, சிலது வந்து வி லுக் அட் த வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பேஸ் இல்லாமல் நாங்கள் வந்துடுறோம். அது பேஸ் இல்லாமல் அந்த ஒரு சேஞ்சுக்கு போயிடுற சில பேர் என்ன ஆகிடுது, தவறாயிடுது. டைவர்ஸ் அதிகமாகிடுது. ஒரு முக்கிய காரணம் எல்லாத்துக்குமே இப்போ நான் யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது வாட் ஐ see இஸ் பொறுமை இல்லை. எதுலேயுமே பொறுமை இல்லை. எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. எனக்கு தெரியும். இட் இஸ் பிகம் அ கான்ஸ்டன்ட் கல்ச்சர் சேஞ்ச் விச் இஸ் வெரி ஸ்கேரி. அது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அடுத்தது இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு வந்து இந்த சமுதாயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நாங்கள் இப்போ நம்ம திருத்தணும். we have to, every parent, every teacher, even police, everything, everybody has to take it as a challenge to tell them இல்லை பொறுமை. நான் வந்து இது நான் திருப்பி என் வாணி ராணிக்கு வரேன்னா, அதில் முக்கியமாக வந்து நான் யங்ஸ்டர்ஸை வச்சு தான் நான் இந்த கதையை எடுத்தேன். அண்ட் த மெயின் திங் இஸ், எனக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ல வேண்டியது பொறுமை. கேட்கணும், சொல்கிறது ஒரு வாட்டி கேட்குற பொறுமை நிறைய பேருக்கு இல்லை. அந்த பொறுமை இல்லாத காரணத்தால் தானே நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிடுறாங்க. எல்லாமே பேசுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்களேன், யாராவது சாதாரணமாக பேசுங்களேன். தெரியுங்க, நீங்கள் இப்போ எடுக்கிற சினிமா எடுத்துங்க. நீங்கள் அந்த சினிமா வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த வசனங்களில் அவங்க பேசுகிறதுல நான் அடிப்படையாக இப்போ வர படங்கள்லாம் பார்த்துருக்கேன். எல்லா படத்துலையும் காலையில் ஒருத்தன் ஏந்திக்கிறான், இன்றைக்கி போய் எந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெள்ளையேன்னு ஒரு பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணுறான். அவன் அப்பங்காரங்கிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறான். திஸ் இஸ் த மெயின் மிஸ்டேக். என்னன்னா, இன்றைக்கி நடக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க படத்தில் காட்டுறாங்க. இது தவறுங்கிறதும் அப்புறம் காட்டிடுறாங்க. பட் திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. தெரியும், பொறுமை இல்லை, அண்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இப்போ பாருங்கள், யூனிவர்சிட்டிஸில் காலேஜில் என்ன அடித்தடி படிக்க போகிறாங்களா, சண்டை போட போகிறாங்களா? எவ்வளோ யூ வாட்சிங். இப்போ நடந்த ஒரு 1 வீக் பேக் கூட நான் பார்த்தேன் பேப்பரில். ஸோ ஐ திங்க் அங்கேயே வி ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட். உடனே வந்து அவங்கள அடக்கணும் அப்படின்னு போலீஸ் வந்துட்டா அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிறவங்க போய் அங்கே போய் போராடுறாங்க, நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கலான்னு. நோ, யூ ஹாவ் டு அடக்கணும். அடக்கி தான் அவங்க அடக்கி யூ ஹாவ் டு சே திஸ் இஸ் ராங். போய் அடிக்கிறது ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை, ஒரு பீச்சில் உட்காந்து சண்டை போட்டாங்க, 2 காலேஜ் போய் சண்டை போடுவாங்களா?
பொறுமை இல்லாமல் அவசர அவசரமாக காதலிக்கிறாங்க, அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, அவசர அவசரமாக டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், அவசரம். எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருக்கு அப்படிங்க. இல்லை நீ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதைகள் காட்டும்போது அழகான ஹீரோக்களுக்கான காலம் போய் ஹீரோக்கள் வந்து ரொம்ப நார்மலாக சுமாராக இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின்கள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிகப்பா, தமிழ் தெரியாமல், தமிழ் தெரியாமல், உண்மை ஒரிஜினலாகவும் தமிழ் தெரியாமல், ஸ்க்ரீன்லேயும் தமிழ் தெரியாமல், அந்த அந்த மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி வந்து நீங்கள் இருந்த காலத்தில் கமல்ஹாசன், மோகன் அந்த மாதிரி வந்து ஹீரோ இருக்கணும்னு நீங்கள் வர ஆரம்பித்த பிறகு தான் கொஞ்சம் ஒரு இயல்பான நோக்கி இந்த விஜயகாந்த் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், முரளி ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு மாற்று ஹீரோக்கள் நோக்கி போக ஆரம்பிச்சது. நீங்கள் உள்ளே புகுந்தபோது ஒரு அழகான ஹீரோக்கள் இருக்கணும். இல்லை அப்படி இல்லை, அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா யதார்த்தமான படங்கள் எடுக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஐ மீன் இட் ஹஸ் எப்பவுமே ஒரு ட்ரெண்டு தானே. அப்படியே ஒரு ட்ரெண்ட் வரும், அப்படியே வரும், சுற்றி சுற்றி வரும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் படம் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் டிஆர் படம் வரும், ராஜ்கிரண் வித்தியாசமானவங்க அவங்கெல்லாம். ஸோ அது மாதிரி வித்தியாசமான படங்கள் வரக்கூடிய அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க போகும்போது பெரிய ஹீரோஸை அணுகி போக முடியாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பையன், இவன் வந்து சாதாரண பையன் வந்து படம் பார்க்குற வந்து என்ன மாதிரி இருக்கானே அவன் நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற பார்க்குறது வந்து தனுஷோட ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படி வரப்போகும்போது தென் இட் பிகேம் லைக் தட். நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்த பிறகு உங்களை மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ரீபிரியா ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், வேறு நிறைய தொழிலில் வந்தாலும் கூட இண்டஸ்ட்ரிங்கிறது, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு மேல் டாமினன்ட் ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதில் நீங்கள் எதை மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க? அதை உங்களுடைய நான் எடுக்கிற முடிவை செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது? இட் இஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ஏன்னா மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி விட மேல் ஈகோ டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா மேல் அப்படிங்கிறத விட அவங்களுடைய ஈகோ தான் இதில் பெரிய சின்ன விஷயம். அது வந்து ஹலோ சொல்லலைன்னா கூட ஏன் ஹலோ என்னை பார்த்து சொல்லலை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன் அவங்க அப்படி திமிராக உட்காந்துருக்காங்க, தட் இஸ் ஒன்லி த ஈகோ. ஸோ அதில் வந்து அவங்க ஆதிக்கத்தை காட்டிடுவாங்க. ஸோ இல்லை அவங்களோட நான் நடிக்க மாட்டேன். ஸோ த விமென் இஸ் ஆல்வேஸ் அட் அ ரிசீவிங் எண்ட். இதில் வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ யுவர் ஒர்க் அண்ட் அது ஆக்சுவலி ரொம்ப டஃப் ஃபார் த விமென். பட் அந்த நான் டஃப்பாக இருக்கிறதுனால ஐ திங்க் நான் டஃப்பாக இருக்க வேண்டியும். நான் வந்து நிறைய பேர் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னே என்னெல்லாம் நினைப்பாங்க, பயங்கர திமிரு போல் இருக்குது அப்படிம்பாங்க. பேசுனா பேசுவேன், பேசலைன்னா பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அண்ட் ஐ வில் நாட் டேக் எனி திங் வெரி லைட்லி. இன்சல்ட் பண்ணால் லைட்டாக எடுத்துக்கவே மாட்டேன். அதாவது கோபம் வராது, வந்தால் விட மாட்டேன். ஸோ என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் தே அண்டர்ஸ்டுட் ஷீ இஸ் லைக் திஸ். அதுக்கப்புறம் நான் தொழிலில் வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோன்னே தென் த ரெஸ்பெக்ட் க்ரூ. தென் தட்ஸ் ஹவ் இட் வென்ட். பட் யூ ஹேவ் டு பி டஃப். இப்போ சமீபமாக நீங்கள் வந்து ஒரு அரசியலில் உங்களுக்கு வந்து பாரம்பரியமான ஒரு இது இருந்தாலும் கூட இப்போ சமீபமாக அரசியல் வந்து கூடுதல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் காட்டுற மாதிரி தெரியுது. இப்போ சமத்துவ மக்கள் கட்சியுடைய மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய அஃபிஷியல் முதல் உரை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சாரத்துக்காக போயிருந்தாலும் கூட பிரச்சார மேடைகள் திமுக மேடையிலேருந்து நீங்கள் கலந்துருக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டு ஒரு முன்னிறுத்தப்படுது. இல்லை நான் எப்போவுமே நான் ஒன்று தான், எனக்கு அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தொழில் நிறைய ஐம் வெரி பிஸி வித் மை ஒர்க். பிள்ளைங்க இருக்காங்க. நான் எப்போவுமே சொன்னேன், நான் அரசியலை பார்த்து ஐயோ அரசியலே வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அரசியலில் இருக்கிறவங்கள நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா 100% நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும். அந்த 100% என்னால் கொடுக்க முடியாது. அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட். முதல்ல நேரத்துலேருந்து என்னுடைய நேரத்தில் நான் ஒரு 100% நான் அரசியலுக்கு கொடுக்கணுன்னா அந்த நேரம் எனக்கு இல்லை. ஸோ நான் எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் ஹிம். அந்த வகையில் தான் நான் அவருக்கு எப்போவுமே நான் வருவேன். அண்ட் எனக்கு அந்த டைம் எனக்கு இல்லை. எல்லோரும் இப்போ கூட சொல்லுவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு. இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் அ ஈஸி டிசிஷன். அந்த டிசிஷன் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்தால் 100% எடுப்பேன். அதுதான் ஒன்று. இல்லை, ஒர்க்கிங் உமனுக்கும் பிஸ்னஸ் உமனுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒர்க்கிங் உமன் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் டைம் சொல்லி வச்சுருப்பாங்க. குழந்தைகளை அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கம்பேரிட்டாக பெட்டராக டைம் ஸ்பெண்ட் முடியும். பட் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து உங்களுடைய நேரம் கிட்டத்தட்ட உங்களுடைய இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், கொடுத்து பார்க்குறது. அப்போ உங்களுடைய ஃபேமிலி வந்து அதை திருப்தியாக ஃபீல் பண்ணுதா? உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும், அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் நமக்கு இருக்குது. இல்லை, நான் வந்து அந்த காம்ப்ரமைஸே பண்ணுறது இல்லை. என்ன தான் பண்ணாலும் அந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அவங்க வந்து ஹாப்பி, அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தே ஆர் ஃபீலிங் இட் 100%. தே நோ ஐ எம். இல்லை அது மட்டும் இல்லை,
ஐ ஹாவ் டு கரெக்ட் யூ ஆன் தட். அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பட் தே ஆல்சோ அவங்கள புரிய வைப்பேன் நான். see your mother is something, your mother is doing something, you have to understand. நீ என்னை சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் அவங்களையும் கொண்டு போவேன். இப்போ நான் சிறகுகள்னு ஒரு படம், ஒரு சின்ன குறும்படம் வந்து, ஒரு டெலிவிஷன் படம் வந்து நான் லண்டனில் போய் டைரக்ட் பண்ண போனேன். என் டைரக்டர் வரல ஃபஸ்ட்டு 7 days. எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஷூட் பண்ணியே ஆகணும், ஏன்னா தட் வாஸ் a வெரி ஸ்மால் பட்ஜெட். ஸோ நானே டைரக்ட் பண்ணேன். டைரக்டர் வர வரைக்கும் நானே அந்த ஷெட்யூலை இது பண்ணேன். அப்போ என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, என்னை வேலை செய்யவே விடலை. இல்லைம்மா நான் அங்கே போனேன். ஸோ நான் உடனே அவளை உட்கார வச்சு, இந்த பாரு இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நீ நடித்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லி அவளையும் நடிக்க வச்சேன். அவளை காலையில் எழுப்பவே முடியாது. காலையில் எனக்கு முன்னாடி அவள் ஏஞ்சி அவள் கண்டினியூட்டி ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணி அவள் ரெடியாக இருப்பாள், மம்மி போகலாமா மம்மின்னு. ஸோ அவளையும் அதில் இன்வால்வ் பண்ணேன். ஸோ இப்போ கூட என்னுடைய நிறைய முக்கியமான வேலைன்னா அது கம் வாட்ச், see how I'm working, see what I'm doing. ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு அவங்களே உள்ள இழுத்து ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ 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 கூட நாங்கள் அமெரிக்கா போயிருந்தப்போ என் சன் கூட வந்தான். கூட வந்துட்டு அவங்க பாராட்டுறாங்க எங்களை. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். திடீர்னு கேமரா யாரோ போய் மைக்கை நீட்டி விட்டாங்க. ஐயோ அவன் என்ன பேச போகிறான் அப்படின்னு நானும் ஷரத்தும் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவன் ரொம்ப தைரியமாக பேசுகிறான். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறான். ஸோ அந்த மைண்ட் செட் ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா he is able to understand, he or she ரெண்டு பேரும் அவங்க புரிஞ்சிக்க முடியும்னா, சரி எல்லாமே வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறது, அதுதானே வாழ்க்கை. ஸோ அது இருந்தாலே ஐ திங்க் இட்ஸ் a little tough, but it is also a lot of work. வந்து சின்னத்திரையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு ரொம்ப வலுவான ஒரு அமைப்பாக அவர் உருவாயிருக்கு. அதுக்கு வந்து உங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. இன்னும் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேல் டாமினன்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபீமேலாக நீங்கள் வந்து ஒரு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தை ஒன்று உருவாக்கி அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படுறது ஒரு பெரிய டஃபான. இந்த இடத்துல வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு தனி அமைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு ஏன் வந்து அவ்வளோ பெரிய சிக்கலான இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு? இதில் வந்து என்ன தெரிஞ்சவங்களோ இல்லாட்டி அந்த அமைப்பு தெரிஞ்சவங்களோ இல்லை பெப்சி தெரிஞ்சவங்களோ எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். அவங்க என் கூட நிறைய டீல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இருக்கிற அடுத்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கேரளாலேயும் கர்நாடகாலேயும் இந்த மாதிரி தனி அமைப்புகள் சின்னத்திரைக்குன்னு இருக்குது. ஏன்னா இங்கே ஒர்க்கிங் சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே பிஸ்னஸ் மாடலே வித்தியாசம். இது வந்து ஒரு பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி. எனக்கு பிடிக்குமோ இல்லையோ நாளைக்கு என் டேப் வந்து போய் ஆகணும். அதை வந்து வீக்னஸ்ஸாக வந்து ஒரு பெப்சி அதை ஏற்றுக்கிட்டு அது செயல்பட போகும்போது நிறைய எதிர்ப்புகள் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் உள்ளே இருக்குது. பட் இதில் நான் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக, இல்லை இவ்வளோ வருஷம் நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுட்டோம், அவங்கள புரிய வச்சு இதுதான் திஸ் இஸ் மை ஆட்டிடியூட், ஏன்னா புரிய வச்சு இது செயல்படலாமே அப்படின்னு நினச்சி நானும் அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டேன். பட் இப்போ ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரைக் பண்ணோன்னு வேண்டாம், ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எக்ரிமெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கிளாஸ். என்ன ஸ்ட்ரைக் வந்தாலும் அது டெலிவிஷனை பாதிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இது ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நடந்துச்சு. அப்போ நான் ஒரு லண்டனில் இருக்க போகும்போது ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னா யாருமே என் ஃபோனே எடுக்கலை. ஏன்னா தெரியும் நான் இதை பற்றி தான் பேசுவேன்னு. அவங்க அதுவும் ஸ்ட்ரைக் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரைக் கிடையாது. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை, ஒரு டிரைவர் யூனியனுக்குள்ளே சண்டை, அந்த சண்டையை வந்து டெலிவிஷனுக்கு வந்தோன்னே தான் இல்லை இது தனியாக வரணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவங்களும் முன் வந்து என் கணவரை பார்த்து தே செட் நோ வி வில், நாங்கள் திருப்பியும் பேச்சுவார்த்தை நடத்தலான்னாங்க. நானும் ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் உட்காந்து பேசி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேலை செஞ்சால் எந்த ப்ராப்ளம் இல்லை. தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெலிவிஷன் இஸ் a டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ அந்த ஒத்துழைப்பு அந்த முடிவு வந்து நம்ம இல்லை தனியாக நம்ம ஒரு தொழிலாளர் அமைப்பு ஆரம்பிக்கணுங்கிறது உங்களுடைய முடிவாக இருந்தால் அது ஒட்டுமொத்த சின்னத்திரை தயாரிப்பாளர்களோட முடிவு. ஏன்னா ஒன்று அவங்க புரிஞ்சுக்கலைன்னா நம்ம தான் வேலை செஞ்சேன். அவங்க வரலைன்னா நாங்கள் தானே வேலை செய்யணும். லைட் இல்லைன்னா கூட நான் யாராவது கூப்பிட்டு ஒரு லைட்டை பிடின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த டேப் போகணும். ஏன்னா வீக்னஸை வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து அந்த பிரச்சனையோட வீரியத்தை பெப்சி புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் பேச போகிறோம். நான் வெளிநாடு போயிருந்தேன், இப்போ வந்திருக்கேன். திருப்பியும் வெளிநாடு போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டி நான் அவங்களோட உட்காந்து பேசணும். இது அவங்களுடைய பெப்சியோடைய அமைப்பில் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு சாராமலா நீங்கள் பேசியிருக்கீங்களா? அவருக்கு புரிஞ்சுது. பட் அவருக்கும் அந்த 100% கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் சி. பெரிய அமைப்பு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க, சில பேர் புரியாது. ஸோ அவரும் அது டீல் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ்.
ஸோ அப்படியே உங்களுடைய முதல் கோரிக்கையும் கண்டிஷனோ நிபந்தனையோ வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கும். நீங்கள் அது வெப்சைட் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க உடைச்சிட்டாங்களே, அது எப்படி அவங்க நியாயப்படுத்த போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே குறை கொடுக்கலையே, அவங்க கேட்ட எல்லா சம்பளமும் கொடுத்தாச்சு. பட் அவங்க இப்போ மறுபடியும் சினிமான்னு பேசிட்டு தான் வராங்க. சினிமாவுக்கும் டெலிவிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது சம்பளம் பொறுத்த வரைக்கும். அதை நம்ம வந்து 2 சம்பளமாக தான் இருக்குதோ, டிவி சீரியல்ஸுக்கு தனி சேலரி, டிவி சீரியலாக தனியாக தான் இருக்கும், அதோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வேறு. அவங்களுக்கு வந்து சினிமாக்கான சம்பளம் தனியாக அவங்க கொடுக்கப்படும். எல்லாமே சினிமாவில் நிறைய சாரி அது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. சினிமாவில் நிறைய தவறுகள் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கூட சினிமா ஷூட்டிங்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சம்பளம் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துக்கு தனி சம்பளம், அஜித் நடிக்கிற படத்துக்கு தனி சம்பளம், விஜய் நடிக்கிற படத்துக்கு ஒரு சம்பளம், ஒரு வேறு யாராவது சின்ன ஹீரோ நடிக்கிறதுக்கு. அது வந்து தொழிலில் வந்து கரெக்ட் கிடையாது. அதனால தான் சினிமா வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டுட்ருக்காங்க. பட் அது டெலிவிஷனில் நடந்துச்சுன்னா இட் கேனாட் ஹேப்பன். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு தயாரிப்பாளர்களோ அல்லது புதுசாக வரவங்களுக்கு வந்து சினிமாவோட டிவி வந்து ஒரு பெட்டர் மீடியம் ஃபார் லைஃப் அண்ட் கெரியர்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் அ குட் கரியர். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா இட்ஸ் அ குட் கரியர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல் சாய்ஸ் தான், ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ நிறைய பெண்கள் வந்து இதில் நடிக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சினிமாக்கே வரமாட்டேன்றாங்க. கேட்டால் இல்லைங்க எங்களுக்கு இங்கே சேஃபாக இருக்குது, வரோம் நடிக்கிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுறோம், ஸோ அது எங்களுக்கு போதும்னு சொல்கிற பெண்களும் நிறைய இருக்காங்க, சரி சொல்கிற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சினிமா அது மட்டும் இல்லை, சினிமாவை விட டெலிவிஷனில் கன்ஃபார்ம்டு வேலை. அதாவது சினிமாவில் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க அடுத்த படம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இது வந்து 365 days. அதுதான் யூனியனுக்கு நான் திருப்பி தெரியும், கன்ஃபார்ம்டு வேலை கொடுக்குற ஒரே இண்டஸ்ட்ரி வந்து டெலிவிஷன். சினிமாக்குன்னு ஓடி வரக்கூடிய அதை லட்சியமாக வச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி டிவி சீரியல் வரக்கூடிய ஆட்கள் மாதிரி இருக்காங்க. இட் வில் டேக் சம் டைம். அது மாதிரி நோ தே லைக் டு கம், சம் எக்ஸ்போஷர் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுவே வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக, ஒரு ஷாருக் கான் மாதிரி நாங்கள் சினிமா, அவர் டெலிவிஷன்லேருந்து வந்தவர் தானே, அந்த மாதிரி சினிமாவுக்கு போய் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினச்சா ஃபென்டாஸ்டிக் தானே. அதுவும் இப்போ நிறைய பேர் டெலிவிஷன்லேருந்து ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காங்க. டெலிவிஷன்லேருந்து போகிறவங்க இருக்காங்க. ஐ திங்க் சரண்யா வந்து டெலிவிஷன்லேருந்து தான், சினிமாவில் இருந்தாலும் டெலிவிஷனுக்கு வந்தாங்க, டெலிவிஷன்லேருந்து அகெயின் ஷி வென்ட் பேக் டு சினிமா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஈர்ப்பு வந்து சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு இருக்குதா? சினிமாவில் இருக்கிறபோது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே டிவிக்கு வர கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வயசான பிறகோ இல்லாட்டி ஒரு கேப் விழுந்த பிறகோ தான். அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வந்தது சரத்குமார் தானே, கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு. நான் போய் கன்வின்ஸ் பண்ணி அவரை அப்போ திருமணம் ஆகலை, he was a very good friend, கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து செஞ்சார். டெலிவிஷனோட ரீச் வேறு, சினிமாவோட ரீச் இஸ் பிக், பட் டெலிவிஷனோட ரீச் இஸ் வெரி வெரி பிக். ஐ திங்க் இட் இஸ் வெரி பர்சனல். நேரடியாக வீட்டில் போய் இறங்குது. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. அதுவும் சினிமாவில் இருக்கிறவங்க டெலிவிஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்கங்கிறது நிச்சயம் கிடையவே கிடையாது. அதை நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் நேம்ஸ். நிறைய பேர் பெரிய சக்ஸஸாக இருக்கிறவங்க சினிமாவில், சம்டைம்ஸ் இன் டெலிவிஷன் தே டோன்ட் பிகம் தட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ளோ, அந்த கம்யூனிகேஷன் லெவல் என்னமோ எங்கே போயிடுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உத்தரவாதமான வேலை டிவியில் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா படம் வந்து எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்த படம் எப்போ எடுப்பாங்கிறது இன்னொரு பக்கம், அந்த படமே ரிலீஸ் ஆகுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் நிறையா இருக்குது சினிமாவில். அந்த இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் காரணங்கள், இன்டர்னல் காரணங்கள் தாண்டி எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் நம்ம நிறையா பார்க்குறோம். புற காரணங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த விஸ்வரூபம் படத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மெட்ராஸ் கஃபேலேருந்து தலைவா படத்துலேருந்து வேறு காரணங்கள், வேறு சந்தர்ப்பங்கள். அப்போது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி படம் பண்ணால் ஒரு சேஃபர் ஜோன் போயிடலாம், அல்லது அவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரத்துக்கான முழு உரிமை இருக்குது, தே ஹேவ் டு கோ, அப்படி தான் போயணும்னு பார்க்கணும். விஸ்வரூபம் ஹேட் அ வெரி டெஃபினட் அஜெண்டா. அதாவது ஒரு அமைப்புக்கு இந்த படம் பிடிக்கல அப்படிங்கிறது, அதுதான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு விஸ்வரூபம் எடுத்து அது எப்படியோ அது இட் கேம் அவுட். அது எல்லோரும் முன்ன பின்ன பேசி சமாதானமாய் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன். தலைவா படத்துக்கு வந்து வாட் வாஸ் அ ப்ராப்ளம்ங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அந்த பாம் த்ரெட் இருந்தனால தியேட்டர் ஓனர்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ ப்ராப்ளம். மெட்ராஸ் கேஃபே, ஐம் சாரி, நான் வெளிநாட்டில் இருந்தனால ஐ ரியலி டோன்ட் நோ வாட் வாஸ் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம். நான் இனிமேல் தெரிஞ்சுப்பேன். கண்டென்ட்டில் வந்து இப்போ மெட்ராஸ் கேஃபே படம்னு இல்லை, ஒரு பொதுவாக வந்து கண்டென்ட்டில் எப்படி இருக்கணும், விஸ்வரூபம் படத்துக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ கடல் அப்படிங்கிற படத்துக்கு வந்துச்சு. இப்போ மெட்ராஸ் கேஃபே கடல் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் பண்ணிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம் வந்து? அதில் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி அது படம் பார்க்காம கருத்து சொல்கிறவங்க. இப்போ அது ஒன்று ஒரு பிக் ப்ராப்ளமுங்க. படம் பார்க்காமையே இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறது ஐ ரியலி டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். பிகாஸ்
படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா சென்சர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஒன்ஸ் இட் கிராசஸ் த சென்சர் போர்டு, ஐ டோன்ட் திங்க் யாருமே அதை வந்து குறை சொல்ல முடியும். ஏன்னா சென்சர் போர்டில் வந்து வேரியட் பீப்புள், அது அதுதான் ஃபைனல் டெசிஷன். அது வந்து ரிவைசிங் கமிட்டி போகலாம், அது வேணால் அவங்க அதில் கருத்து இருந்தால் கோஸ் டு ரிவைசிங் கமிட்டி, அதில் சர்டிஃபிகேட் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை இருந்தால் கட் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி ஏதாவது அமைப்புகள் வந்து சொல்கிறது வந்து ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி ரீலோக். அது மட்டும் இல்லை, அதை நான் சொல்கிறேன், பொறுமையே யாருக்குமே இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நோபடி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சினிமாவில் வந்து இப்போ வந்து கடலில் வந்து அவர் எதுவுமே தப்பாக சொல்லலை. நானும் அந்த படம் பார்த்தேன். கிறிஸ்துவர்களை எதுவும் பாதிக்கிற மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. அதில் ஒருத்தர் வந்து இட்ஸ் ஈவல், ஒருத்தர் குட். ஹி ஹஸ் டேக்கன் லைக் சேட்டன் அண்ட் காட், அந்த 2 கேரக்டர்ஸ் வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் அதில் வந்து when you are saying that you have to tell the story, you have to say good, you have to say bad. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, தவிர வேறு எதுவும் தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. தலைவா படம் நான் பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. நான் இனிமேல் பார்ப்பேன். மெட்ராஸ் கேஃபே ஐ ஹேவன்ட் சீன். இந்த 2 படங்கள் நான் பார்த்தேன்.